வணக்கம். தி டீப் டிரைவ்க்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா அலச போறோம். நீங்க கரோல் எஸ் டுவெக் என்பவரோட ஆராய்ச்சி பத்தின சில குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க. அதுல வெற்றி, திறமை, முயற்சி பத்தி நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற சில நம்பிக்கைகள் நம்ம வாழ்க்கையே எப்படி மாத்துதுன்னு ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. இதை படிச்சதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த குறிப்புகள்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, அது உங்க படிப்பு, உங்க வேலை, ஏன் உங்க பர்சனல் உறவுகளை கூட எப்படி பாதிக்குதுன்னு பாக்குறது தான். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான சோதனையோட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்கூல்ல சில குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமான புதிர்களை கொடுக்கறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே நிறைய குழந்தைங்க தடுமாறுறாங்க. ஆனா ஒரு சில குழந்தைங்க மட்டும், ஆஹா, எனக்கு இந்த மாதிரி சவால்னா தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ரொம்ப உற்சாகமா அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாங்க ஒரே தோல்வி, ஆனா 2 விதமான எதிர்வினை. தோல்விய ஒரு பரிசா பாக்குற இந்த மனநிலை என்ன? இதுதான் இன்னைக்கு நம்மளோட பெரிய கேள்வி. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன அந்த 2வது குரூப் குழந்தைங்க அத ஒரு தோல்வியாவே பார்க்கல. அப்படியா? ஆமா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கத்துக்கிறதுக்கான ஒரு அனுபவம். இதுதான் நீங்க அனுப்புன குறிப்புகள்ல சொல்ற 2 மனநிலைகளுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். இத நாம 2ஆ பிரிக்கலாம். முதல் வகை நிலையான மனநிலை, அதாவது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். நிலையான மனநிலை அப்படின்னா என்ன? அப்படின்னா நம்மளோட புத்திசாலித்தனம், நம்ம திறமை, நம்ம குணம் இதெல்லாம் பிறக்கும் போதே தீர்மானிக்கப்பட்டது, அத மாத்தவே முடியாதுன்னு நம்புறது. ஒரு கல்லுல செதுக்குன மாதிரி. ஓகே. இந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க தங்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பரீட்சையில தோத்துட்டா அத அவங்க முட்டாள்னு நிரூபிக்கிறதா நினைப்பாங்க. ஒரு சின்ன தோல்வி கூட அவங்களோட சுயமதிப்பை கேள்வி கேட்க வச்சிடும். ஓகே. அப்போ அந்த 2வது குரூப் குழந்தைங்க, அவங்க மனநிலை? அதுதான் வளர்ச்சி மனநிலை, அதாவது growth மைண்ட் செட். இவங்க என்ன நம்புவாங்கன்னா, நம்மளோட அடிப்படை திறமைகளை முயற்சி மூலமா, நல்ல வழிமுறைகள் மூலமா வளர்த்துக்க முடியும்னு நம்புவாங்க. அவங்களுக்கு மூளை ஒரு தசை மாதிரி. பயிற்சி கொடுக்க கொடுக்க அது வலுவாகும்னு நினைப்பாங்க. அதனால ஒரு சவால் வரும்போது அத தங்களோட திறமைக்கு ஒரு சோதனையா பார்க்க மாட்டாங்க. பதிலா தங்கள வளர்த்துக்க ஒரு வாய்ப்பா பாப்பாங்க. புரியுது. தோல்விங்கிறது அவங்கள வரையறுக்கிற ஒரு தீர்ப்பு இல்ல, அது கத்துக்கிறதுக்கான ஒரு வழி. கரெக்ட். நிலையான மனநிலையில இருக்கிறவங்க நான் புத்திசாலி அப்படிங்கிற பட்டத்தை பாதுகாப்ப பாப்பாங்க. வளர்ச்சி மனநிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த பட்டமே தேவையில்லை, அவங்க கத்துக்க மட்டும்தான் பாப்பாங்க. இது நிஜ வாழ்க்கையில எப்படி இருக்கும்? ஒரு உதாரணம் சொன்னா இன்னும் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. உங்க குறிப்புகள்ல கொடுத்திருக்கிற உதாரணத்தையே எடுத்துக்கலாமே. ஒரு நாள் உங்களுக்கு சரியாவே அமையலன்னு வச்சுக்கோங்க. காலேஜ்ல ஒரு முக்கியமான பரீட்சையில C+ கிரேட் வாங்குறீங்க. கார் எடுத்தா பார்க்கிங் ஃபைன் போடுறாங்க. அப்புறம் சாயங்காலம் உங்க நெருங்கிய நண்பர் உங்களை கண்டுக்காம போறாரு. இப்போ நிலையான மனநிலையில இருக்கிற ஒருத்தர் எப்படி யோசிப்பார்? நான் ஒரு லூசர், எல்லாம் என் தலைவிதி. நான் ஒரு முட்டாள், அதான் ஒழுங்கா படிக்கல. என் ஃப்ரெண்டுக்கும் என்ன பிடிக்கல. இப்படி ஒரு தொடர் எதிர்மறை எண்ணங்கள்ல மூழ்கிடுவாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. அவங்களுக்கு அந்த நிகழ்வுகள் எல்லாம் அவங்க மேல குத்தப்பட்ட முத்திரைகள் மாதிரி தெரியும். நான் ஒரு தோல்வி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அவங்களுக்கே கொடுத்துக்குவாங்க. சரி. ஆனா அனர்ச்சி மனநிலை இருக்கிற ஒருத்தர் இதை எப்படி அணுகுவார்? அவங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கும். ஆனா அவங்க அந்த இடத்துல நிக்க மாட்டாங்க. சரி, அடுத்த பரீட்சைக்கு இன்னும் நல்லா படிக்கணும், என்ன தப்பு பண்ணேன்னு பார்க்கணும், இந்த பார்க்கிங் டிக்கெட்டை கட்டி தொலைக்கணும், என் ஃப்ரெண்ட் ஏன் அப்படி நடந்துக்கிட்டான், அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா பேசி பார்க்கணும்னு பிரச்சனையை தீர்க்கிற வழிய பார்ப்பாங்க. ஒரு நிகழ்வை வச்சு தங்களோட மொத்த மதிப்பையும் எடை போட மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? திறமையா, முயற்சியா? நம்ம சமூகத்துல கூட அவன் பிறவி மேதடான்னு சொல்றது ஒரு பெரிய பாராட்டா பார்க்கப்படுது. முயற்சி செஞ்சு ஜெயிக்கிறத விட இயற்கையாவே திறமை இருக்கிறதா காட்டிக்கிறதுல ஒரு பெருமை இருக்கு. ஆமா, அது நிலையான மனநிலையோட ஒரு முக்கிய அம்சம். அந்த மனநிலையில முயற்சிங்கிறது ஒரு பலவீனமா பார்க்கப்படுது. அப்படியா? ஆமா. உனக்கு உண்மையாவே திறமை இருந்தா நீ ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். இதுதான் ரொம்ப அபாயகரமானதும் கூட. ஏன்னா இந்த எண்ணம் ஒருத்தரை சவால்களை எடுக்க விடாம முடக்கி போட்டுடும். தோத்துட்டா திறமை இல்லாதவன்னு முத்திர குத்திடுவாங்களேன்னு பயந்து அவங்க முயற்சி செய்யவே மாட்டாங்க. ஆனா உங்க குறிப்புகள்ல டார்வின், டால்ஸ்டாய் மாதிரியான மேதைகள் கூட சின்ன வயசுல ரொம்ப சாதாரணமானவங்கள பார்க்கப்பட்டாங்கன்னு போட்டிருக்கு. கோல்ஃப் வீரர் பென் ஹோகன், அவருக்கு சின்ன வயசுல உடம்பு வளைஞ்சு கொடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. போட்டோகிராஃபர் சிண்டி ஷெர்மன், அவங்களோட முதல் போட்டோகிராஃபி கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க.
இது எல்லாமே முயற்சி தான் உண்மையான திறமையை உருவாக்குதுன்னு காட்டுது. மிகச் சரியா சொன்னீங்க. உண்மையான ஆற்றலுங்கிறது பல வருஷ ஆர்வம், உழைப்பு, சரியான பயிற்சி மூலமா வர்றதுதான். இத இப்போ நரம்பியல் விஞ்ஞானிகளும் நிரூபிக்கறாங்க. ஓ, அப்படியா? ஆமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மூளை ஒரு தசை மாதிரி தான். நீங்க அத பயன்படுத்த அது வலுவாகுது. குறிப்பா நீங்க ஒரு கஷ்டமான விஷயத்த கத்துக்க முயற்சி செய்யும்போது உங்க மூளையில இருக்கிற நியூரான்களுக்குள்ள புதுசு புதுசா இணைப்புகள் உருவாகுது. அந்த இணைப்புகள் வலுவாகுது. நீங்க கத்துக்க நீங்க புத்திசாலி ஆகுறீங்க. அப்போ எனக்கு கணக்கு வராது, இல்லனா நான் கிரியேட்டிவ் கிடையாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் அர்த்தமே இல்ல. அது ஒரு தசை மாதிரி தான். பயிற்சி எடுத்தா எதையும் வளர்த்துக்க முடியும். இது கேட்கவே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. உங்க குறிப்புகள்ல பிரெயினாலஜின்னு ஒரு ப்ரோக்ராம் பத்தி சொல்லிருக்காங்க. அது என்ன? அது ஒரு அருமையான ஆய்வு. சில மாணவர்களுக்கு மூளை எப்படி வேலை செய்யுது, கஷ்டமான விஷயங்களை கத்துக்க முயற்சி செய்யும்போது அவங்க மூளையில இருக்கிற நியூரான்கள் எப்படி வளருதுன்னு படங்களோட சொல்லி கொடுத்தாங்க. இது அவங்க மனநிலையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எப்படி? அதுக்கு முன்னாடி கணக்குல ஒரு கஷ்டமான சம்ம பார்த்தா நான் முட்டாள், எனக்கு இது வராதுன்னு நினைச்ச மாணவர்கள் இந்த புரோகிராமுக்கு பிறகு ஓகே, இதை என் நியூரான்களை வளர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு, நான் முயற்சி செஞ்சா என் மூளை இன்னும் வலுவாகும்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. வாவ்! அவங்களோட ஊந்துதலும் மார்க்கும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அதிகரிச்சது. குறிப்பா கஷ்டம்னு அவங்க நினைச்ச பாடங்கள்ல அதிக ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க தோல்விய ஒரு அவமானமா பார்க்காம ஒரு சவாலா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான பாடம். ஆனா உங்க குறிப்புகள்ல இருந்து ஒரு விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சுது. குழந்தைங்களை நீ ரொம்ப புத்திசாலின்னு பாராட்டுறது அவங்களுக்கு கெடுதல்னு சொல்லிருக்காங்க. இது நம்புற மாதிரியே இல்லையே. நாம எல்லாரும் நம்ம குழந்தைங்களை அப்படித்தானே பாராட்டுறோம். ஆமா, இது மேலோட்டமா பார்க்கும்போது முரணாதான் தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் இருக்கு. கேரோய் டுவெக் இது சம்பந்தமா ஒரு பிரபலமான ஆய்வு செஞ்சாங்க. குழந்தைகளை 2 குழுவா பிரிச்சு அவங்களுக்கு சில புதிர்களை கொடுத்தாங்க. 2 குழுவுமே நல்லா செஞ்சாங்க. ஓகே. அதுக்கப்புறம் முதல் குழு குழந்தைகளை பார்த்து வாவ், நீங்க ரொம்ப ஸ்மார்ட், உங்களுக்கு நல்ல திறமை இருக்குன்னு அவங்களோட திறமைய பாராட்டினாங்க. ம். 2வது குழு குழந்தைகளை பார்த்து வாவ், நீங்க ரொம்ப கடுமையா உழைச்சிங்க, நல்ல முயற்சி பண்ணீங்கன்னு அவங்களோட முயற்சியே பாராட்டினாங்க. சரி, பாராட்டுற விதத்துல மட்டும்தான் வித்தியாசம். அதுக்கப்புறம் என்னாச்சு? இங்கேதான் விஷயமே இருக்கு. அடுத்ததா அவங்க கிட்ட இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இதே மாதிரி சுலபமான புதிர், இன்னொன்னு இதை விட ரொம்ப கஷ்டமான புதிர். ஆனா அதுல இருந்து நீங்க நிறைய கத்துக்கலாம். எதை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. திறமைக்காக பாராட்டப்பட்ட முதல் குழுல பெரும்பாலான குழந்தைங்க சுலபமான புதிரை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்? அவங்க தான் ஸ்மார்ட்னு பட்டம் வாங்கியாச்சே, அவங்க தானே சவாலை ஏத்துக்கணும். அங்கதான் நிலையான மனநிலை வேலை செய்யுது. அவங்க அந்த ஸ்மார்ட்ங்கிற பட்டத்தை இழக்க விரும்பல. ஒருவேளை கஷ்டமான புதிரை எடுத்து அதுல தோத்துட்டா தங்களை முட்டாள்னு நினைச்சிடுவாங்களோன்னு பயந்தாங்க. அதனால சவால்களை தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஓ. ஆனா முயற்சிக்காக பாராட்டப்பட்ட 2வது குழுல 90% குழந்தைங்க கஷ்டமான புதிரை தான் வேணும்னு கேட்டாங்க. அப்படியா? அவங்களுக்கு தோக்குறத பத்தி பயம் இல்ல, கத்துக்கணுங்கிற ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு. இதுவே ஆச்சரியமா இருக்கு. இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. அந்த ஆய்வோட கடைசியில குழந்தைங்கள்கிட்ட அவங்க எடுத்த மதிப்பெண்ண மத்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க கிட்ட சொல்ல போறதா சொன்னாங்க. அப்போ திறமைக்காக பாராட்டப்பட்ட குழந்தைங்கள்ல கிட்டத்தட்ட 40% பேர் தங்களோட மதிப்பெண்ணை அதிகப்படுத்தி பொய் சொல்லியிருக்காங்க. என்னது, பொய் சொன்னாங்களா? ஆமா, அவங்களுக்கு தோல்வி அவ்வளவு பெரிய அவமானமா தெரிஞ்சிருக்கு. ஆனா முயற்சிக்காக பாராட்டப்பட்ட குழு கத்துக்கிறத ஒரு ஜாலியான அனுபவமா பார்த்தாங்க, கடினமா உழைச்சாங்க, கடைசியில முதல் குழுவை விட நல்லாவும் செஞ்சாங்க. அப்போ நாம பாராட்ட வேண்டியது அவங்களோட திறமையே இல்ல, அவங்க போட்ட முயற்சிய, அவங்க பயன்படுத்தின யுக்திகளை, அவங்க விடாமுயற்சிய. நீ புத்திசாலிக்கு பதிலா நீ இந்த கணக்குக்காக நிறைய நேரம் செலவழிச்சு யோசிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றதுதான் சரி. இது ஒரு சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் ஒரு குழந்தையோட மனநிலையை வடிவமைக்கிறதுல எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குது. சரி, இது படிப்புல. விளையாட்டுத் துறையில இதை இன்னும் தெளிவா பார்க்க முடியுமே. உங்க குறிப்புகள்ல ஜான் மெக்கின்ரோ, மைக்கேல் ஜார்டன் பத்தி சில உதாரணங்கள் இருந்துச்சு. ஆமா, விளையாட்டு உலகம் மனநிலைகளை புரிஞ்சிக்க ஒரு சிறந்த களம். டென்னிஸ் வீரர் ஜான் மெக்கின்ரோ அவர் நிலையான மனநிலைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். திறமைதான் எல்லாமேன்னு நம்பினவர். ஆமா. அவரோட திறமை பிறவியிலேயே வந்தது, அது கேள்விக்கு அப்பாற்பட்டதுன்னு நினைச்சார். அதனால அவர் தோற்கும்போது அது ஒருபோதும் அவரோட தவறா இருக்காது. ஆமா, நான் பார்த்திருக்கேன். கோர்ட் சரியில்லை, வெயில் ஜாஸ்தியா இருக்கு, நடுவர் சரியில்லைன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்வார்.
கரெக்ட். ஏன்னா தோல்விய ஒப்புக்கிட்டா அவரோட இயற்கையான திறமை மேல ஒரு கரை படிஞ்சிடும்னு பயந்தார். அதனால அவர் பயிற்சி செய்யறது கூட விரும்ப மாட்டார். பயிற்சிங்கிறது திறமை இல்லாதவங்க செய்யறதுன்னு நினைச்சார். இதுக்கு நேர் எதிரா மைக்கேல் ஜார்டன். ஆமா, அவரை பாருங்க. அவர் வளர்ச்சி மனநிலையோட உச்சம். அவர்தான் குடைப்பந்தாட்டத்தோட கடவுள்னு சொல்லப்படுறார். அவருக்கு பிறவியிலேயே திறமை இருந்திருக்காதா? நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவரோட உயர்நிலை பள்ளி கூடைப்பந்தாட்ட அணியிலே இருந்து நீக்குனாங்க. அப்படியா? ஆமா, அப்போ அவர் உடைஞ்சு போயிருக்கலாம். எனக்கு திறமையே இல்லைன்னு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் என்ன செஞ்சார்? அந்த நிராகரிப்பு ஒரு உந்த சக்தியா எடுத்துக்கிட்டார். தினமும் காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்து தனியா பயிற்சி செய்ய ஆரம்பிச்சார். அவரோட பலவீனங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல கடுமையா உழைச்சார். ஷாட்டை என்கிட்ட நம்பி ஒப்படைச்சாங்க, நான் அதை தவற விட்டேன். நான் என் வாழ்க்கையில திரும்ப திரும்ப தோத்துருக்கேன், அதனாலதான் நான் ஜெயிக்கிறேன். வாவ், தோல்வி அவர் ஒரு அவமானமா பார்க்கல, அது வெற்றிக்கான ஒரு படிக்கல்னு பார்த்திருக்காரு. இதுதான் வித்தியாசம். அதே போலத்தான் கால்பந்து வீராங்கனை மியா ஹாம். என் வாழ்க்கை முழுக்க நான் என்னை விட வயசுல, திறமையில, அனுபவத்துல சிறந்தவங்களோட விளையாடித்தான் என்னையே சவால் விட்டுக்கிட்டேன்னு சொல்றாங்க. வளர்ச்சி மனநிலை இருக்கிறவங்களுக்கு வெற்றிங்கிறது மத்தவங்கள ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, தங்களோட முழு திறனையும் அடையறதுக்காக உழைக்கிறது. சரி, தனிநபர்களை தாண்டி ஒரு முழு நிறுவனத்துக்கே மனநிலை இருக்குமா? உங்க குறிப்புகள்ல என்ரான் நிறுவனத்தோட வீழ்ச்சியை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் இந்த மனநிலைக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பா, ஒரு நிறுவனத்துக்கும் மனநிலை இருக்கும். அது அந்த நிறுவனத்தோட தலைவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். என்ரான் ஒரு காலத்துல அமெரிக்காவோட 7வது பெரிய நிறுவனமா இருந்துச்சு. அவங்களோட சிஇஓ ஜெஃப் ஸ்கில்லிங் ஒரு தீவிரமான திறமை மனநிலை கொண்டவர். அவர் என்ன நம்பினார்னா, பிறவியிலே திறமையானவங்களால மட்டும்தான் ஒரு நிறுவனத்தை வளர்க்க முடியும்னு நம்பினார். அதனால அவங்க திறமையானவங்களை மட்டுமே வேலைக்கு எடுத்தாங்களா? ஆமா, அவங்க அத டேலண்ட் வார்னு சொன்னாங்க. திறமையானவங்களை தேடி பிடிச்சி அவங்களுக்கு மலைக்க வைக்கிற சம்பளம் கொடுத்தாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அவங்க திறமைய ஒரு நிலையான விஷயமா பார்த்தாங்க. அதாவது ஒருத்தர் திறமைசாலின்னா அவர்கிட்ட எந்த குறையும் இருக்கக்கூடாது, அவர் எந்த தவறும் செய்யக்கூடாதுன்னே எதிர்பார்த்தாங்க. இதனால என்ன விளைவு வந்துச்சு? ஒரு பயம் கலந்த சூழல் உருவாச்சு. யாருமே தங்களோட தவறுகளை ஒப்புக்க தயாரா இல்ல. ஏன்னா தவற ஒப்புக்கிட்டா தங்கள திறமை இல்லாதவன்னு முத்திர குத்தி வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு பயந்தாங்க. எல்லாரும் தங்கள மேதையா காட்டிக்க வேண்டிய கட்டாயம். புரியுது. இதனால பிரச்சனைகளை மறைக்க ஆரம்பிச்சாங்க, கணக்குகள்ல பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன தப்பு ஒரு பெரிய மோசடிக்கு வழிவகுத்து கடைசியில அந்த பிரம்மாண்டமான நிறுவனமே சரிஞ்சு விழுந்துச்சு. அப்போ வளர்ச்சி மனநிலை கொண்ட தலைவர்கள் எப்படி இருப்பாங்க? உங்க குறிப்புகள்ல ஜெனரல் எலக்ட்ரிக்க மாத்தின ஜாக் வெல்ச், IBM காப்பாத்தின லூ கேஸ்னர் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தங்கள ஒரு மேதையா காட்டிக்கல, பதிலா அவங்க நிறுவனத்தை ஒரு கத்துக்கிற களமா மாத்துனாங்க. ஜாக் வெல்ச் ஊழியர்களோட வளர்ச்சியை ஊக்குவிச்சார், குறைகளை வெளிப்படையா பேசினார். உண்மையை எதிர்கொள்ளுங்க அப்படிங்கறதா அவரோட தாரக மன்றமா இருந்துச்சு. லூ கேஸ்னர் IBMக்கு வந்தபோது அந்த நிறுவனம் மூழ்கிட்டு இருந்துச்சு. அங்கிருந்த மேட்டிமைத்தனத்தை உடைச்சு டீம் ஒர்க்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவங்க தங்களை சுற்றி தங்களை விட புத்திசாலிங்கள் இருக்கணும்னு விரும்பினாங்க. அவங்க நிறுவனத்தை தங்களோட புகழுக்கான ஒரு வாகனமா பார்க்கல, வளர்ச்சிக்கான ஒரு யந்திரமா பார்த்தாங்க. இதுவரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே படிப்பு, வேலை, ஸ்போர்ட்ஸ் மாதிரி செயல்திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனா காதல், நட்பு மாதிரி தனிப்பட்ட உறவுகளுக்கு இது பொருந்துமா? அங்க திறமை, முயற்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையே. இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா மனநிலை இங்கேயும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. நிலையான மனநிலையில உறவுகள் விதியால் எழுதப்பட்டது, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி பார்க்கப்படுது. எல்லாம் தானா சரியா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட பார்ட்னர் அவங்க மனச முழுசா புரிஞ்சுக்கணும், எந்த கருத்து வேறுபாடும் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு சினிமா மாதிரி. ஆனா நிஜ வாழ்க்கை அப்படி இல்லையே. வராது, என் பார்ட்னர் சரியில்லை, இல்லனா எங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பிரச்சனைய சரி செய்ய முயற்சி பண்றதுக்கு பதிலா அடுத்த சரியான ஆளை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு உளவுக்காக உழைக்க வேண்டியிருந்தா அது உண்மையான காதல் இல்லைன்னு நினைப்பாங்க. கரெக்டா சொன்னீங்க. ஆனா வளர்ச்சி மனநிலையில உறவுகள் வளர்க்கப்பட வேண்டியவைன்னு நம்புவாங்க. 2 பேரும் சேர்ந்து வளர வேண்டிய ஒரு பயணம்னு பாப்பாங்க.
கருத்து வேறுபாடுகள் இயல்பானது. அதை சமாளிச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி செய்யும்போது தான் உறவு வலுவாகும்னு நினைப்பாங்க. அவங்க பார்ட்னரோட குறைகளை ஒரு தீர்ப்பா பார்க்க மாட்டாங்க. பதிலா நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை எப்படி சரி செய்யலாம்னு யோசிப்பாங்க. பிரச்சனைகளை ஒரு கத்துக்கிற வாய்ப்பா பார்க்கறாங்க. ஆமா, ஒருத்தரோட வளர்ச்சிக்கு இன்னொருத்தர் ஆதரவா இருக்கிறாங்க. ஆக நம்மளோட மனநிலைங்கிறது வெறும் ஒரு எண்ணம் இல்ல. அது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியையும் ஆளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கண்ணாடி மாதிரி. நிலையான மனநிலை நம்மள ஒரு தீர்ப்பு சொல்ற உலகத்துல சிறை வைக்குது. ஆனா வளர்ச்சி மனநிலை நம்மள ஒரு கற்றல் மற்றும் முன்னேற்றத்துக்கான உலகத்துல பயணிக்க வைக்குது. இதுல நல்ல செய்தி என்னன்னா, நீங்க அனுப்பின குறிப்புகள்லயே சொல்ற மாதிரி மனநிலையை மாத்திக்க முடியும். அப்படியா? ஆமா. ஆனா அது ஒரு சுவிட்ச போட்ட மாதிரி ஒரே நாள்ல நடக்காது. அது ஒரு பயணம். முதல் படி, நம்மளோட நிலையான மனநிலை எப்போ எந்த சூழ்நிலையில வெளிப்படுதுன்னு கவனிக்கிறது தான். ஒரு கஷ்டமான வேலையை பார்க்கும்போது வருதா, யாராவது நம்மள விமர்சிக்கும்போது வருதா, இல்ல மத்தவங்களோட வெற்றியை பார்க்கும்போது பொறாமையா வருதா? அதை கவனிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? உங்க நிலையான மனநிலையோட குரலுக்கு ஒரு பெயர் கொடுங்க. வேண்டும்னா திருவாளர் பயம்னு கூட வச்சுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு எதிரி இல்ல. அது இத்தனை நாளா உங்களை பாதுகாக்க தான் முயற்சி செஞ்சிருக்கு. தோல்வியிலிருந்து, அவமானத்திலிருந்து. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோட மெதுவா பேச ஆரம்பிக்கணும். எப்படி? நீ என்னை பாதுகாக்க வர்றது புரியுது. ஆனா இந்த சவாலை நான் முயற்சி செஞ்சு பார்க்க விரும்புகிறேன். தோத்தாலும் பரவாயில்ல, நான் கத்துப்பேன்னு அதுக்கு வளர்ச்சி மனநிலையோட வழிகளை கத்துக் கொடுக்கணும். போக போக அந்த நிலையான மனநிலையோட குரல் குறைஞ்சி வளர்ச்சி மனநிலையோட குரல் ஓங்கி ஒலிக்கும். ரொம்ப அருமையா விளக்குனீங்க. இந்த அலசல் எனக்கே ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கு. இந்த உரையாடல் உங்களுக்கும் ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்துருக்குன்னு நம்புறோம். போகும்போது உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வி. சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இது எனக்கு வரவே வராது, அல்லது நான் இவ்வளவுதான் இத மாத்த முடியாதுன்னு நீங்க கைவிட்ட ஒரு திறமைய பத்தி யோசிச்சு பாருங்க. அது ஒரு இசைக்கருவி வாசிக்கிறதா இருக்கலாம், ஒரு புது மொழி கத்துக்கிறதா இருக்கலாம், ஏன் மத்தவங்க முன்னாடி தயக்கம் இல்லாம பேசுறதா கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த திறமை ஒரு கல்லுல செதுக்கின சிற்பம் இல்ல, அது முயற்சி, சரியான வழிகாட்டுதல் மூலமா வளர்க்கக்கூடிய ஒரு செடின்னு நீங்க வளர்ச்சி மனநிலையோட அதை அணுகுனா என்னவெல்லாம் சாத்தியமாகும்? அதை சிந்திச்சு பாருங்க.